ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து ரெடி ஆகிட்டுமே கீழே வந்துடுறாங்க. உடனே இங்கே மோகனாவுமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் போய் எதுக்காக இந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க அப்படின்னு மாதிரியுமே விசாரிக்கிறாங்க. மோகனாவும் அப்படி இப்படி இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த பரிகாரத்தை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நீங்கள் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க, நாங்களும் இந்த வேண்டுதலை நல்லபடியாக மனசில் நினச்சிக்கிட்டு இதை முடிக்கலான்னு சொல்லிட்டு தான் கேட்டோம், நீங்கள் இப்படி சொல்ல விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஈஸ்வரியும் சித்ராவும் கிளம்புறாங்க. உடனே இங்கே மோகனாவும் கூப்பிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியை வீட்டு விட்டு துரத்துற மாதிரி சேதுக்கு அங்கே ராஜாங்கம் அப்பத்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே வர்றதுனால இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியுமே மோகனா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ஒரு பரிகாரத்தை நல்லபடியாக முடித்தாலுமே தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு போகிறது தான், அதே மாதிரி வீட்டை விட்டு போகிறதுக்கான வழியுமே நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியுமே ஈஸ்வரி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. காமேஷ் பிச்சுக்கிட்டு இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. காமேஷ் பச்சியும் இங்க தமிழ்ச்செல்வி இங்க தாமரைக்கும் சாவித்திரிக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாமே எடுத்து கொடுத்து நல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பயுமே நம்ம ஒரு பணக்காரனை கட்டிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு கடைசியில் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாமரையும் அம்மா ஒரு வேளை இந்த ஈஸ்வரி அத்தை இது மாதிரி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்குமா, நம்மளை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டில் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சாவித்திரியும் தாமரை நீ சொல்கிற மாதிரி வேணா இருக்கும் தாமரை, ஏன்னா இங்கே காமேஷ் பிச்சை யாருன்னு கூட தெரியாது, ஆனால் இவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த புத்தகத்தவே நம்மக்கிட்ட கொடுத்தாங்க, இதை பார்த்து தான் நம்ம காமேஷ் பிச்சையை நீ லோன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த, இப்போ இதுக்கு பின்னாடி இந்த ஈஸ்வரி தான் இருப்பாளோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட வந்து சாவித்திரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி காமேஷ் கிட்ட நீ நல்லா பேசுகிற மாதிரி பேசி எப்படியாவது அவனை யார் இப்படி பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சினா போதும் அப்படின்ற மாதிரியுமே சாவித்திரி வந்து தாமரை கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே இங்கே டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு காமேஷையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டதுக்கு உள்ளேயுமே போயிடுறாங்க. போயிட்டு வந்து இங்கே வெளியேயுமே உட்காடுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்மளாம் சந்தோஷமாக இருக்க முடியாது, எல்லாருமே சேர்ந்து உழைக்கணும். அதே மாதிரி நேற்று கல்யாண நாளுன்றதுனால நான் எதுவுமே பேசலை, ஆனால் இதுக்கு மேலேயுமே நீங்கள் வேலை செய்யாமலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணும், நான் ஒரு கோயிலுக்கு போகணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் சேர்ந்து உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா வசதியாக நம்ம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பேச சொல்கிறாங்க. உடனே அப்படி என்ன வேலை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்களும் என்னோட வேலையை தான் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லி பிச்சை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பிச்சை சொல்லிட்டுறாங்க. காமேஷ் பிச்சை சொன்னதை கேட்டதும் இங்கே தாமரைக்கு ரொம்பவே கோவம் வந்துடுச்சு. இது மாதிரி இப்போ பிச்சை எடுக்கிறதுக்கு தான் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணது எதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னோட சேர்ந்து என்ன பிச்சை எடுக்க சொல்கிறியா, என்னாலலாம் எடுக்க முடியாது, அதே மாதிரி உங்ககிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், அதே மாதிரி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் எங்கேயோ போயிடுறேன், நான் உன் கூட உன்னால் சேர்ந்து வாழ முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட காமேஷ் பிச்சையும் நீங்கள் எனக்கு விவாகரத்தை கொடுக்கணும்னா அது என்னோட சம்மதம் இருக்கணும், என்னோட சம்மதம் இல்லாமல் நீங்கள் விவாகரத்தும் கொடுக்க முடியாது, அதே மாதிரி நீங்கள் தேடி வந்திருக்கீங்க, நான் வந்து உங்களை தேடி வரல, எல்லாத்துக்குமே என்கிட்ட சாட்சி இருக்குது, அதே மாதிரி இந்த சாட்சியை கோர்ட்டில் காமிச்சாலுமே என் சைடு தான் சாதகமாக வரும், நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் இப்படியெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட நான் வாங்கினது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காமேஷ் பற்றியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பாத யாத்திரையாக முருகர் கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக ரெடி ஆகிட்டு எல்லாருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி கிட்ட எங்கள் சேதுவுமே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸையுமே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே நீங்கள் இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் எதுக்குங்க, நீங்கள் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், நீங்கள் இப்படி பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அதே மாதிரி நீங்கள் இப்படி இருப்பீங்க இப்படி மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வியை ரொம்பவே ஃபீல் பண்ணி சேதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் நின்றுக்கிட்டு தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டை விட்டு
விட்டு போகிற மாதிரி கனவு 3 பேருமே கண்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கனவு பழிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா இவங்க தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா இதை விட வேற எந்த சந்தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க போறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி நிறைய தப்பு பண்ணாலுமே மறுபடியும் இந்த வீட்டில் யாருமே தமிழ்ச்செல்வியை திட்டக்கூட மாட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே இங்க தமிழ்ச்செல்விக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எஜமானியே இங்க தமிழ்ச்செல்வி மட்டும்தான். இந்த வீட்டில் எது நடக்கணும்னாலுமே தமிழ்ச்செல்வி தான் இங்க முடிவு பண்ணணும். அதே மாதிரி இங்க ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி மேல மிகப்பெரிய ஒரு மரியாதையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப ராஜாங்கம் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி மட்டும்தான். தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஒரு கனவு வருதுன்னா அதை நம்ம நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாத யாத்திரையே பண்றதுக்காக இந்த ஃபேமிலியே எல்லாருமே ரெடி ஆகிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சேதுக்கு ஒரு சைடு கஷ்டமாகவும் இருக்குது. இது மாதிரி ஒரு கனவு மறுபடியும் வரக்கூடாது, அதே மாதிரி இந்த கனவோடு போயிடணும், இந்த ஒரு கனவு நினைவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. உடனே அப்பத்தாவும் சேது இங்கே தமிழ்ச்செல்வியுமே கூட வரலாம், ஏன்னா வாயும் உயிருமா இருக்கா, அவள் எப்படி பாத யாத்திரையாக நடந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட சேதுவும், அப்பத்தா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, தமிழ்ச்செல்வியை நம்ம ஒரு கார்லேயோ இதுலேயோ வர சொல்லிடலாம், ஏன்னா தமிழ்ச்செல்வியால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தமிழ்ச்செல்வியும் எனக்கு மட்டும் எதுக்கு காரு, நானும் உங்கள் கூட சேர்ந்து வரேன், என்னால் நடக்க முடியும், ஏன்னா இந்த வீட்டுக்காக நீங்கள் எல்லாருமே இப்படி ஒரு பரிகாரத்தை பண்ணுற போது நான் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது, நானுமே உங்கள் கூட நடந்தே வரேன் பாத யாத்திரையா, ஏன்னா முருகர் சாமி என்னை கைவிடாது, அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட எங்கள் அப்பத்தாவுமே ரொம்பவே சந்தோஷமா, தமிழ் உன்னோட பெருந்தன்மை எனக்கு நல்லாவே புரியும், ஆனால் உன்னோட வயிற்றுல உன்னோட குழந்தை வேற இருக்கு, அந்த குழந்தைய பார்த்தா தான் நான் இது மாதிரிலாம் செய்யணும், ஏன்னா நீ அவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்கன்னா வயிற்றுல இருக்க குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அப்பத்தாவுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் எல்லாரும் ரெடி ஆகிட்டீங்களா, நம்ம அவ்வளோதான் கிளம்பணும், ஏன்னா இங்கே 11 மணிக்குள்ளே நம்ம இந்த வேண்டுதலை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இங்கே சூரியன் மறையறதுக்குள்ளே நம்ம இந்த வேண்டுதலை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ராஜாங்கமும் எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரியும் தாமரையும் இவங்க பாத யாத்திரையாக முருகர் கோயிலுக்கு போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் இந்த ஒரு வேண்டுதலில் நம்ம கலந்துக்கணும், அதே மாதிரி இந்த ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயுமே போயிடணும் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் இப்படி யோசிச்சாலுமே ஆனால் ராஜாங்கம் அவங்க மேலே இறக்கம் படாமல் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் சேர்க்க கூட மாட்டாங்க. ஆனால் அப்படி நினச்சிக்கிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம எப்படியாவது ஒரு நல்ல பேரை வாங்கி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும், கடைசி வரைக்கும் நம்மளால இங்கே இருக்க முடியாது, காமேஷ் பிச்சை கூட சேர்ந்துக்கிட்டு கடைசியில் நம்ம பிச்சை தான் எடுக்கணும், எப்படியோ ஒரு வழியாக நம்ம அவங்கக்கிட்ட சமாதானம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போயிடணும், ஏன்னா நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க, நம்ம ஒரு ஏசியில் இருந்தவங்க, நான் இப்போ எனக்கு இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தை யார் பண்ணான்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் புலம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே சாவித்திரியும் தாமரைக்கிட்ட சொல்லிடுறாங்க. தாமரை இதை கேட்டுட்டு, ஆமாம்மா எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா இங்கே ராஜாங்கம் மாமா வீட்டில் என்ன கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டாங்க, அதே மாதிரி நீங்களும் கஷ்டம் தெரியாமல் தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ இப்படி இருக்கிற போது தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியுது, அவர் சொன்ன மாதிரி அந்த டீச்சர் மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன், ஆனால் இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியெல்லாம் பண்ண பார்த்தியா என்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காமேஷ் பிச்சையும் உள்ளே வராங்க. வந்ததுங்க சாவித்திரி, நான் சொன்ன மாதிரி இங்கே நம்ம வாழ்க்கையில் தலையிட வச்சது யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாகணும், நீ காமேஷ் பிச்சை கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிற மாதிரி பேசி யார் இந்த விஷயத்த பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு கறந்துரு அப்படின்ற மாதிரியுமே சாவித்திரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே தாமரையும் காமேஷ் பிச்சைக்கிட்ட ரொம்பவே வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. காமேஷ் பிச்சை, நான் எவ்வளவு நினச்சேன், ஆனால் இதுக்கு மேலே என்னோட லைஃப் இப்படி தான் சொல்லிட்டு எனக்கு ஆயிடுச்சு, ஆனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் நீ பிச்சை எடுக்கக்கூடாது, வேறு எதனால் வேலை பார்க்கணும், அதே மாதிரி நீ என் லைஃப்குள்ளே வந்தது நான் ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன், எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இந்த நம்மளை 2 பேரையும் சேர்த்து வச்ச புண்ணியமாக என் கண்ணுக்கு மாட்டினானா அவனை நான் காலில் விழுந்து கும்பிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே தாமரை காமேஷ் பிச்சை கிட்ட சொல்கிறாங்க. காமேஷ் பிச்சையும் இதை கேட்டுட்டு, என்ன தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க, அது நம்மளை 2 பேரையும் சேர்த்து வச்சவங்க உன் கையில் கிடச்சா காலில் விழுந்து கும்பிடுவியா, அந்த தெய்வத்தை பார்த்தனா நானே காலில் விழுவேன், ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு தங்கத்தை இவ்வளோ பெரிய ஒரு லோட்டஸ்ட்டை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பிச்சை
பிச்சையும் சொல்லிடுறாங்க. உடனே தாமரை என்ன சொல்கிற காமேஷ் பிச்சை, நம்மளை 2 பேரையும் சேர்த்து வச்சது ஒரு தெய்வமா, அந்த தெய்வத்தை சொல்லு காமேஷ் பிச்சை, நான் உங்ககிட்ட காலை விழுந்து என்னை இப்படி கட்டி வச்சதுக்கு நான் உங்களுக்கு எதனா ஒரு நன்றி சொல்லணும், அவங்களுக்கு வேறு எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சொல்கிறாங்க. உடனே இதை நம்பி காமேஷ் பிச்சையும் இந்த ஈஸ்வரி உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அத்தை தான், அந்த ஈஸ்வரி சித்ரா, இவங்க 2 பேரும் தான் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்கள் ஃபோட்டோவுமே எனக்கு காமிச்சாங்க. அது வரையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க தான் வந்து உன்னை அறிமுகப்படுத்தி வச்சு இந்த பிளான் எல்லாம் அவங்க தான் எனக்கு போட்டு கொடுத்தது. அவங்க எப்படியோ நம்மளை சேர்த்து வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே தாமரைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. நான் அப்போவே நினச்சேன் அந்த ஈஸ்வரியும் சித்ராவை தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட வாழ்க்கையே அவங்க நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயுமே இவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் இந்த விஷயத்த அங்கே சாவித்திரிகிட்டையுமே போய் சொல்லிடுறாங்க. சாவித்திரி கேட்டதும் தாமரை இவ பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் தாமரை. ஆனால் ஈஸ்வரி உன்னோட லைஃப்பை இப்படி ஒரு கேவலமாக மாற்றிடுவான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல தாமரை. அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவளுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரைக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இங்கே காமேஷ் பிச்சையே வச்சு நம்ம இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லணும், அந்த ஈஸ்வரியை அந்த வீட்டை விட்டு துரத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவள் அந்த வீட்டில் இவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு அவள் இருக்கக்கூடாது, ஏன்னா அவள் மிகப்பெரிய தப்பு செஞ்சுருக்கா. இந்த விஷயம் ராஜாங்கம் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளை அந்த வீட்லேயே வைக்கக்கூடாது. அங்கே அவங்க அவ்வளோ ஆக்டிங் போடுற மாதிரி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இவ்வளோ பிளான் போட்டு நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரியும் சித்ராவும் தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரியுமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சேதுக்கு ஐஸ்வர்யாவை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஐஸ்வர்யாவை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அங்கே ஐஸ்வர்யாவும் நல்லா இருப்பா, நாமளும் நல்லா காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பிளான் போடுறது கடைசி வரைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாமல் இந்த ஒரு பிளானையுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சாவித்திரியும் தாமரையும் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அங்கே காமேஷ் பிச்சைக்கிட்ட எப்படியாவது சமாளித்து இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட தெரிவித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாமரையும் காமேஷ் பிச்சைக்கிட்ட போயிட்டு, காமேஷ் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா கடைசி வரைக்கும் நல்லா வசதியாக வாழணும்னா நீ இப்படி பிச்சை எடுத்துருந்தனா கடைசி வரைக்கும் சோறுக்கு தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சனா நம்ம நல்லா சந்தோஷமாக ரிச்சாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமேஷ் பிச்சையை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே காமேஷ் பிச்சையும் கேட்டு, தாமரை என்ன சொல்கிற தாமரை, என்ன அப்படி என்ன விஷயம் பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காமேஷ் பிச்சையும். உடனே தாமரையும், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா எனக்குமே சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த வீட்டில் உங்களை யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆதாரத்தோட நீங்கள் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நன்கொடையும் வரும். அங்கே அந்த வீட்டில் இருக்கவங்கள வீட்டை விட்டு வெளியேயுமே அமுச்சு விட்டுருவாங்க. நாமளும் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், உங்களுக்கும் ஒரு வேலையுமே வாங்கி கொடுத்துருவாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே காமேஷ் பிச்சை கிட்ட சொல்கிறாங்க. காமேஷ் பிச்சையும் இதை கேட்டுட்டு, இன்னும் தாமரை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காமேஷ் பிச்சையும் தாமரை கிட்ட சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை காமேஷ் பிச்சை, அவங்க பேசின ஒரு வீடியோ ஆதாரம் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்கள் ராஜாங்க மாமா கிட்ட நீங்கள் காமிச்சிங்கன்னா அதுவே போதும். ஏன்னா இதை காமிச்சிங்கன்னா அவங்கள வீட்டை விட்டு துரத்திட்டு உங்களையும் செட்டில் பண்ணி விட்டுருவாரு, உங்களுக்கும் ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துருவாரு, நானும் அங்கே சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளுக்குன்னு ஒரு பேலஸை கட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே காமேஷ் வந்து கேட்டுட்டு வசதியாக நல்லா இது செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமே பண்ணுறதுக்கு ஓகேவுமே பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே வீட்டில் வந்து எல்லாருமே பாத யாத்திரையாக முழு கோயிலுக்குமே போகிறதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வீட்லேயுமே யாரும் இல்லை. ஏன்னா இந்த டைமில் இங்கே காமேஷ் பிச்சையும் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட போய் பேசவும் முடியாது. ஏன்னா இவங்க எல்லா ஒரு பரிகாரத்தையும் முடிச்சுட்டு வந்தால் தான் அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையுமே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவங்க ஒரு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பரிகாரம் முடிஞ்ச உடனே அந்த அடுத்த கையோட நம்ம இந்த விஷயத்த போய் அங்கே நம்ம எல்லார்கிட்டையுமே சொல்லலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே தாமரையும்
காமேஷ் பிச்சைக்கிட்ட சொல்லிடுறாங்க. காமேஷும் இதை கேட்டு சரி தாமரை, லோட்டஸ் நீ என்ன சொன்னாலுமே நான் செய்வேன். ஏன்னா உனக்காக நான் இங்கே கடலில் குதிக்க சொன்னால் கூட குதிச்சிருவேன். ஏன்னா உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஏன்னா அந்த தெய்வம் உன்னை என் கண்ணை காட்டுச்சு பார்த்தியா, அந்த தெய்வத்துக்கு தான் நான் ஒரு கும்பிடு போடணும். அந்த தெய்வத்தினால எனக்கு அந்த நீயும் கிடைச்சிட்ட, அதே மாதிரி இப்போ பணமும் கிடைக்க போகுது. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் லோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட காமேஷ் பற்றியும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டு இங்கே காவடி எடுத்துக்கிட்டு எல்லாருமே நடந்துமே போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் இங்கே அப்பத்தாவும் இங்கே மயக்கம் வர மாதிரி இருக்குது. உடனே அங்கே ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இதை பார்த்த இங்கே ராஜாங்கம் செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பயமாகவும் ஆகிடுது. உடனே என்னாச்சு அப்பத்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கேட்டதுமே அங்கே அப்பத்தாவும் ஒன்றும் இல்லை ராசாங்கம், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, அதனால தான் நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்திடாதீங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் நடந்து போய்கிட்டே இருங்க, நான் கருப்பை கூட்டிக்கிட்டு பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடியுமே அமுச்சு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவை கூட்டிக்கிட்டு இங்கே கருப்புமே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்க தமிழ்ச்செல்வியும் எங்க இவ்வளோ பெரிய வேண்டுதலை எதுக்காக பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாருமே உடம்பு முடியாதவங்க, ஏன்னா இப்போ நடந்து வந்து யாருக்குன்னா எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் சேதுக்கிட்ட கேட்குறாங்க. சேதுவும் தமிழ் நீ எதுக்குமே கவலைப்படாத தமிழ், எல்லாமே நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த முருகர் நம்மளை கைவிட மாட்டார், நம்ம அந்த முருகருக்கு இந்த ஒரு வேண்டுதலை பண்ணால் நம்ம ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம், அதே மாதிரி நம்ம ஃபேமிலிக்குள்ளே எந்த ஒரு விரிசலையுமே வராது, அதனால தான் அந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுறதுக்கு அப்பா எல்லாருக்கிட்டையுமே சொன்னார். அதே மாதிரி நீ நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு மிகப்பெரிய ஆசை, அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடுறாங்க. இங்கே ராஜாங்கமும் அப்பத்தாவே திரும்பி பார்த்துட்டு வராங்க. அப்பத்தாவுக்கு ரொம்பவே முடியாமல் அங்கேயே மயக்கம் போட்டுமே கீழே விழுந்துடுறாங்க. உடனே கருப்புக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவை இங்கே பெட்டில் சேர்த்துனதுமே இங்கே என்னாச்சு டாக்டர், இங்கே அப்பத்தாக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னே தெரியல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அட்மிட்டுமே பண்ணுறாங்க. டாக்டருமே செக் பண்ணிவிட்டு இவங்க சாப்பிடாம ரொம்பவே சோர்வாகவும் இருக்கிறாங்க, இவங்கள போய் நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா, இது மாதிரி ஒரு பேஷண்டெல்லாம் நீங்கள் இப்படி நடக்க வைக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப தூரம் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி தான் ஆகும், மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டருமே கருப்பு கிட்ட சொல்லிடுறாங்க. கருப்பும் இதை கேட்டுட்டு சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவும் ரொம்பவே முடியாமலும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேண்டுதல் முடிஞ்ச கையோட உடனே இங்கே சேது இங்கே அப்பத்தான்னு சொல்லிட்டு சேது இங்கே ராஜாங்கம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவும் ஹாஸ்பிட்டல் வந்துமே பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்ததுமே எங்கள் அப்பத்தா நான் அப்போவே சொன்னேன் இல்லை உங்களால் முடியாது, நீங்கள் வீட்லேயே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கேட்காம எங்கள் கூட வந்தீங்க, இப்போ பார்த்தீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் மாதிரி இங்கே இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட இங்கே அப்பத்தா கிட்டன்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே சொல்கிறாரு. ராஜாங்கமும் என்னாத்தா நீ உனக்கு எதனா ஒன்று ஆகிட்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே உனக்கு நிறைய அல்சரு, அதே மாதிரி மாத்திரை நீ கரெக்டான டைமுக்கு போடலாம், உன் பாய்டு நார்மலாகவே இருக்காது, இன்னும் அப்பத்தா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, வீடு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பரிகாரத்தையே நம்ம பண்ணுறோம், ஆனால் உனக்கு இப்படி ஆயிடுட்டு நான் அந்த பரிகாரத்தை பண்ண முடியுமா சொல்லப்பத்தா, அதுக்கு தான் உன்னை நான் வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு சேது அப்போவே சொன்னேன் இல்லை, நீ வீட்டிலே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட அப்பத்தாவும் இல்லை ராசாங்கம், ஏன்னா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் இப்போ தான் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கள நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணுறதுக்காக நானும் வரேன் அப்படின்ற மாதிரியுமே சொன்னேன், ஆனால் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி பார்க்கல, ஏன்னா இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து இருக்கணும், நான் இங்கே இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க 2 பேரும் எப்போவுமே பிரியக்கூடாது, தமிழ்ச்செல்வி அந்த வீட்டை விட்டு கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா அந்த நிலைமையுமே கூட சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் அப்பத்தா, நீ நல்லா இருந்தால் தானே இந்த பரிகாரத்தையே பண்ண முடியும், நீ இப்படி ஆயிட்டனா மறுபடியும் நீ இப்படி எப்படி நீ இந்த பரிகாரத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் அப்பத்தா கிட்ட பேசிட்டு வெளியவுமே வந்துடுறாங்க. டாக்டர் வந்ததும் நீங்கள் பேஷண்ட்டெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏற்கனவே அவங்க ரொம்பவே சோர்வாக இருக்காங்க, நீங்கள் பேசிக்கிட்டு அவங்கள டென்ஷன் படுத்திங்கன்னா அவங்க மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, கொஞ்சம் அவங்கள ரெஸ்ட் எடுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் இங்கே சேதியும் தமிழ்ச்செல்வியும் வெளியவே அமுச்சு விட்டுறாங்க. இங்கே உடனே மோகனாவும் எங்கே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
ராஜாங்கத்துக்கிட்ட கேட்குறாங்க. ராஜாங்கமும் மோகனா ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க, அவங்க ரொம்பவே டயர்டாகவும் உடம்பு பாடி வந்து ரொம்பவே வீக்காகவும் இருக்கான், அதனால தான் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க, அவங்க நேரத்துக்குமே கரெக்டாக சாப்பிட மாட்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணாங்க. இனிமே அவங்க நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஏன்னா அவங்க இப்போ நிறைய விஷயத்த யோசிச்சு சாப்பிட்றத கூட மறந்துட்டாங்க. நீ தான் அவங்கள பார்த்து கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் மோகனா கிட்ட சொல்லிடுறாங்க. மோகனாவும் இதை கேட்டுட்டு சரிங்க, ஏன்னா அப்பத்தா கிட்ட அத்தை கிட்ட நான் எவ்வளவோ சொல்லியுமே அவங்க கேட்காம சாப்பிடாம நடந்து விரதமாக வராங்க. அவங்களுக்கு சாப்பிடாம இருந்தாவே இது மாதிரி ஒரு மயக்கம் வரும், ஆனால் இப்படி ஒரு மயக்கம் வரும்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அவர் கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியுமே மோகனா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சேதுக்கே ரொம்பவே பதட்டமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் அங்கே ஃபீல் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் தமிழை நீ எதுக்குமே கவலைப்படாத, அப்பத்தாக்கும் ஒன்றுமே ஆகலை, எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியுமே தமிழ்ச்செல்வியை சேது வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.